திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காரு, அது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் என்னங்க நினைக்கிறது, அவர் திருச்செந்தூர் போயிருக்கிறது, போயிட்டு வந்தது அவர் எலெக்ஷன் சம்பந்தமாக எதுவும் இல்லை. அவருடைய குடும்பத்தில் நிலவுகிற பிரச்சனைகள் சம்பந்தமாக முருகனுடைய திருவருளை தேடி வேலோடு போனார். வேலோடு போனால் அங்கே நல்ல வினைகள்லாம் தீரும் அப்படின்னு யாரோ சொன்னதை கேட்டு அவர் போயிருக்காரு. சொன்னவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கலாம். அதனால தான் அவர் புறப்பட்டு போய் அங்கே அதிகாலையில் அந்த தரிசனம் இருக்கு இல்லையா, அந்த அதிகாலை தரிசனம் ரொம்ப முக்கியமானது. அந்த முக்கியமான தரிசனத்தை இவர் பார்த்துட்டு இது வந்திருக்காரு. இவர் கிறிஸ்துவராக இருந்தாலும் ஒருத்தர் கருவறைக்குள்ளே தான் செல்ல முடியாதே தவிர, இந்துக்களுடைய கோயில் கருவறைக்குள்ளே தான் செல்ல முடியாதே தவிர, வெளியே இருந்து சாமியை கும்பிட்றதில்ல, எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதைப்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் கூட எல்லாம் சொல்லுவாங்க, கற்பக்கிரகத்திற்குள் யாரும் பிற மதத்தினர் நுழையக்கூடாதுன்னு ஒரு போர்டே கிடக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில். எல்லா இந்து கோவிலிலும் இந்த நடைமுறை உண்டு. இவர் ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்டியன்னாலும் அவர் போகிறதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கற்பகிரகத்துக்குள்ளேலாம் நுழைஞ்சு சாமியை தரிசனம் பண்ணலை. எல்லா இந்துக்களும் வெளியே நின்று தான் சாமியை கும்பிட்றாங்க. அதே மாதிரி அவர் சாமியை கும்பிட்டு தன்னுடைய மனதில் உள்ள குறைகளெல்லாம் கொட்டி, எனக்கு எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது, குடும்பத்தில் என் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் என் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்துடக்கூடாது, அதிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டதாக சிலர் சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்காக அவர் போயிருக்க தேவையில்லை. ஏன்னா எலெக்ஷன் முடிவு இவர் ஆண்டவன் கையில் இல்லை. அவன் யாருக்கனாவே ஓட்டு போட்டவன் கையில் தான் இருக்குது. ஓட்டு போட்டு முடிச்சுட்டான். இவர் வரணும்னு விதி இருந்துச்சுன்னா அது தான் ஆகும். இவர் போய் கடவுளை கும்பிட்றதுனால எந்த விதமான மாறுதலும் வந்துட போகிறதில்ல. ஒரு ஆத்ம திருப்திக்காக தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போகிறாரு, சீரடி சாய்பாபா கோயிலுக்கும் போகிறாரு. இப்போ இந்த சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. வியாழக்கிழமை தோறும் பாபா கோயிலுக்கு போனால் நம்ம கேட்டது நடக்கும், எல்லாம் அவர் அருள் அப்படின்னு அது மாதிரி நடந்திருக்கு, எங்களுக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல கேட்டிருக்கேன். என் மகள் வீட்டிலேயே சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான். வியாழக்கிழமை என்னம்மா பாபா வீட்டுக்கு போறியே, பாபா கல்யாணத்து பாபா கோயிலுக்கு போறியே, என்ன விசேஷம்மா, என்னம்மா என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே போயிட்டு வந்தால் எனக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படுது, எந்த விதமான பிரச்சனைகளும் வர்றதில்லை, எல்லா இதுலேயும் என்னை காப்பாற்றிருக்காரு பாபா, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு என் மகளே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மனுஷனை நம்புறதை விட, சட்டத்தை நம்புறதை விட கடவுளை நம்பலாம் அப்படின்னு விஜய் ஒரு முடிவு எடுத்து கோயில்களுக்கு, இந்து கோயில்களுக்கு, குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலுக்கும் சீரடி கோயிலுக்கும் போகிறாரு. இந்த 2 கோவிலுமே முக்கியமான கோவில்கள். அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய், அதாவது இந்துக்களுடைய நம்பிக்கை, நீ எந்த கோயில் வேணாலும் போடா, திருச்செந்தூர் போய் கடலில் மூழ்கிட்டு அப்படியே கந்தனை நினச்சிக்கிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போய் நீ வேண்டிக்கிட்டீங்கன்னா நடக்கும், நீ வேண்டிக்கிறதெல்லாம் நடக்கும், வேண்டுறதெல்லாம் நடக்கும். ஆகவே அவன் மேலே பாரத்தை போட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பலருக்கு நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திருச்செந்தூர் முருகனை நம்ம ஆதித்தனார் ஃபேமிலி இருக்கு பாருங்கள், அவங்களுக்கு குலதெய்வம் வேறையாக இருந்தாலும் அந்த திருச்செந்தூர் முருகனை மேலே அவங்க வச்சுருக்க பக்தி இருக்குது பாருங்கள், அந்த முருகன் மேல் வைத்துள்ள அந்த பக்தி தான் அவங்களுடைய தொழில் விருத்திக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கேன். ஏன்னா நான் ராமச்சந்திராயத்தன் அவர்களுடைய பத்திரிகையில் நான் பணியாற்றியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் நான் அங்கே போயிருக்கேன். திருச்செந்தூருக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்திருக்கேன். காரணம், அங்கே காயாமொழியில் அவருடைய ஆயத்தனாருடைய சொந்த ஊர் காயாமொழி. அங்கே அம்மன் கோயில் அம்மன் கொடை நடக்கும்.
அதுக்கு இந்த சினிமாவில் நடக்கிற நடிகர்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் எங்கள் இசை கச்சேரி நடத்துறது, நாடகம் நடத்துறது, இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு இதை செய்யணும் அப்படின்னு ராமச்சந்திர ஆயத்தனார் விரும்புவார். அதன்படியே நான் 18 வருஷம் ஆர்டிஸ்டுகளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பலன் தான் கிடச்சது திருச்செந்தூர் முருகன்ட்டு. அதனால் நான் இதை இப்படித்தான் இருக்கும், எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி. இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இடையே ஒரு பெரிய வார் வரும்னு நினைக்கிறேன். இவங்க சம்பளம் இருக்குல்ல, நடிகர்களுடைய சம்பளங்கள் எல்லாம் குறைக்கப்படணும். அதாவது தயாரிப்பாளர்கள் இந்த லாப சதவீதத்தின்படி இந்த ஆந்திராவில் நடக்குது. அங்கே லாபத்தின் அடிப்படையில் பங்கு பிரிச்சுக்கிடுவாங்க நடிகர்கள். அந்த மாதிரி ஒரு முறை இங்கே வரணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கம் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ பல பெரிய நடிகர்களை படம் எடுத்து ஓஞ்சு போயிட்டாங்க, சரியாக நஷ்டம்தான் வந்திருக்கு. ஆகையினால அந்த தங்களுடைய நஷ்டத்துலேயும் நடிகர்கள் இப்போ பங்கு பெறணும், லாபத்தில் பங்கு பெறணும், அதே மாதிரி நஷ்டத்துலேயும் பங்கு பெறணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கையை வச்சு தீர்மானம் போட்டு அதனுடைய ஒரு முன்னோட்டமாக, ஒரு முன்னறிவிப்பாக, முன்னெச்சரிக்கையாக 2ஆம் தேதி ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு நோட்டீஸ் நடிகர் சங்கத்திடம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், நாங்கள் உங்கள்கிட்ட பல தடவை நாங்கள் சில விஷயங்களை கேட்டோம், நீங்கள் அதுக்கு உடன்படலை, அதுக்கு எந்த விதமான இசைவும் தெரிவிக்கலை அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் சொன்னால், நடிகர்கள் சங்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி எங்கள்கிட்ட பேசுனதே கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு இப்போ ஒரு அதாவது ஒரு சச்சரவு நடந்துக்கிட்டு இருக்கு. இது சமீபத்தில் அது தீருமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நடிகர்கள் அவர்களுடைய சம்பளத்தை கூட்டி கொடுத்ததே, உயர்த்தினதே இந்த தயாரிப்பாளர்கள் தான். இந்த தயாரிப்பாளர்கள் தான் 70 ரூபா வாங்கிட்டு 70 கோடி வாங்கிட்டு இருந்தோன்னே 150 கோடி 200 கோடின்னு உயர்த்தி விட்டதே இவர்கள் தான். இப்போ போய் நீ குறைச்சிக்க நீ லாப சதவீதத்தில் இது எங்களோட அந்த லாபம் அந்த அடிப்படைக்கு நீ வேலை பாரு அப்படின்னா கேட்பாங்களா? இப்போ பெரிய நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார், உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்கார், இவர்களுக்கு அடுத்து யார் இருக்கான்னா தனுஷ் இருக்கார், சூர்யா, கார்த்தி, சிவகார்த்திகேயன், நம்ம இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் நீ 200 கோடி 300 கோடின்னு யாரும் சம்பளம் அளந்து கொடுக்க போகிறதில்ல. அவங்க கதைக்கு ஏற்ப அவங்க அதாவது அவர் நெகோஷியபிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிற நட்சத்திரங்கள் தான் அவங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள்ட்ட என்ன மாதிரி தான் எங்களால் கொடுக்க முடியும்னு சொன்னாலே அவங்கெல்லாம் ஒத்துக்கிற நடிகர்கள் தான். அவங்கள நிர்பந்தித்து ஒரு பயமுறுத்தி நீ இனங்களைனா நான் ஷூட்டிங் நடத்த மாட்டேன் அப்படி இப்படிலாம் பயமுறுத்தினா போய நீ நடத்தினா நடக்காமல் போன அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு ஜாலியாக வீட்டிலே இருந்துட போகிறாங்க. அவங்களுக்கு அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. இது தயாரிப்பாளர் சங்கம் புரிஞ்சுக்கிறணும். இவங்க வீண் செலவுகளை தவிர்த்தாலே போதுமே. அதே மாதிரி நடிகர்கள் மத்தியிலையும் வீண் செலவுகள் செய்கிற நடிகைகள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களையும் கட்டுப்படுத்தணும், குறிப்பாக நடிகைகளை கட்டுப்படுத்தணும். இவங்க நடிகைகளை தான் அதிகமாக போய் தயாரிப்பாளர்கள் பிற மாநிலங்களில் போய் பிடிச்சிட்டு அவங்க இளமையாக இருக்காங்க, அவங்கள போட்டால் தான் நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையில் அவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி விட்டு 10 பேருக்கு நடிகை கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா அந்த 10 பேருக்கும் இவங்க இது கொடுக்குறாங்க, செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, ஹோட்டலுக்கு தங்குறதுக்கு ரூம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா தயாரிப்பாளர்கள் செயலில் தான் பண்ணுறாங்க. கேட்டால் நடிகைகளை அழுத்தம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட நடிகை நீ போடாமல் இரு, அது இவங்க கேட்குறதில்ல. சரி இருங்க. இப்போ அதை விட இப்போ ஒரு ஸ்வாகதா கிருஷ்ணன் ஒரு பின்னணி பாடகி இந்த நடிகை இப்பொழுது ஒரு புதுசாக ஒரு புகாரை சொல்லியிருக்காரு. இந்த நடிகை யாருன்னு சொன்னால் நம்ம மாயான்னு ஒரு நடிகை இருந்தாங்கல்ல, பிக் பாஸ்லாம் வந்தாங்கல்ல,
கமல் சார் படங்கள்லாம் நடிப்பாங்க. மாயா கிருஷ்ணன் சொல்லி நல்ல நடிகை, நல்லா இப்போ ஸ்போர்ட்டிவாக இருக்கவங்க, எல்லாம் கராத்தே இந்த மாதிரியெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. அவங்களுடைய சிஸ்டர் தான் அந்த ஸ்வாகதா. இவங்க கோரஸ் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோரஸ் பாடிட்டு இருந்தவங்கள்ட்ட நல்ல வசதியான குடும்பம் தான் அவங்க. இவங்க கையில் பணங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பணங்கள்லாம் வீட்டை விற்று, நிலத்தை விற்று, இந்த மாதிரி கையில் நிறையா பணமும் நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு இசையமைப்பாளர் இந்த ஸ்வாகதா கிருஷ்ணனுக்கு பாட்டு பாடுறதுக்கு, அதாவது கோரஸ் பாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தார். நிறைய கோரஸ் பாடியிருக்காங்க. சில படங்களில் பாடல் பாடியிருக்காங்களாம். அவங்க சொன்னது தான். அவங்க பாடி எந்த பாடல் பிரமாதமாச்சுங்கிறது எனக்கு தெரியாது, அது எந்த வரும் தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரபல இசையமைப்பாளர் என்னை ரெக்கார்டிங் ரூமில் வச்சு என்னை சீரழிச்சிட்டாரு, சிதைச்சிட்டாரு, சின்ன பண்ணமாக்கிட்டாரு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததான். 7 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இப்போ வந்து சொல்கிறாங்கன்னா, அவர் என்னை இந்த மாதிரி சிதைச்சிட்டு என்னை பயமுறுத்தியதுனால நான் ரிஷிகேஷ் போய் அங்கே வேறு வியாபாரம், துணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. சரிம்மா, அந்த இசையமைப்பாளர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்படின்னா, அவர் வந்து சிசிடிவி கேமராவில் என்னை படம் எடுத்து வச்சுருக்காரு. அந்த சீரழித்த படத்தை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறாரு. நான் கையில் பணம் வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த பணத்தெல்லாம் கடனாக கொடு, நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன்னு சொல்லி என் பணத்தையும் வாங்கி, அந்த பணத்தில் ஒரு வீடு, பங்களா, காரு அப்படின்னு ரொம்ப பவிசாக வாழ்ந்தார் மனைவியோட. மனைவியும் அவரும் சேர்ந்துக்கிட்டு தான் அந்த கொடுமைகள்லாம் என்கிட்ட செஞ்சாங்க. அதை நான் இப்போ சொல்கிறது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு அந்த அம்மா, அந்த பின்னணி பாடகி ஒரு குமுறல் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. அந்த இசையமைப்பாளர் யாருமா சார்? ஜிவி பிரகாஷ் கிடையாது, இப்ரான் கிடையாது, அனிருத் கிடையாது, இமான் இல்லை. இந்த 4 பேரும் இல்லை. இந்த 4 பேர் இல்லைன்னா மற்றவங்க யாருமா? அதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த எப்சன் இதெல்லாம் சொல்கிறீங்களே, கதையெல்லாம் சொல்கிறீங்களே, அமெரிக்காவில் எப்சன் அந்த மாதிரிலாம் பண்ணுனா அப்படின்னு சொன்னீங்களே, அவரை விட பெரிய அப்பன் ராஜா இங்கே இருக்கான் அப்படின்னு அந்த அம்மா 19 சொல்லிட்டு போகுது. இது சொல்லிட்டு போயிடுச்சு. இது யார் தலையை உருட்ட போகுது என்னங்கிறது தெரியல. நல்லது, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.